الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم. ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا ورحمة ربك خير مما يجمعون. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: أعطي الأجير أجره قبل أن يجف عرقه. رواه البخاري. رواه البيهقي. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அன்பியா ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இந்த மாளிகையில் அதுக்காவுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறு, எந்த பாவமான கர்மங்கள்ல இருந்து தவிர்த்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்த்து வாழுமாறும் முதல்ல எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி கூறுகிறேன். அல்லாஹ் தாலாவுடைய நல்லதார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதர்களை ஏற்றவாட்டமாக வித்தியாசமாக படைத்திருக்கிறார். சிலருக்கு அல்லாஹ் தாலா செல்வத்தை கொடுத்திருக்கிறார், இன்னும் சிலருக்கு செல்வாக்கு கொடுத்திருக்கிறார், இன்னும் சிலருக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், இன்னும் சிலரை பலசாலிகளை ஆக்கியிருக்கிறான், இன்னும் சிலரை ஏழைகளை ஆக்கியிருக்கிறான், பலவீனர்களை ஆக்கியிருக்கிறான், சிலர்களை தொழிலாளிகளை ஆக்கியிருக்கிறான். இப்படி பலதரப்பட்ட அமைப்பில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை படைத்திருக்கிறார். அதுக்கு இரண்டு காரணம். ஒன்று, அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், இந்த உலகத்துடைய நிர்வாகம் நடப்பதற்காக வேண்டி. எல்லாருமே ஒரே அந்தஸ்தில் இருந்துட்டாங்கன்னு சொன்னா யார் யாருக்கு வேலை செய்து கொடுப்பது என்ற நிலைமை ஆகிடும். அதனால ஒரு இடத்துல ஒரு முதலாளி இருந்தா அங்க ஒரு தொழிலாளி இருக்கணும். அப்பதான் ஒரு நிர்வாகம் நடக்கும். அது குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத்தின். உங்கள சிலரை விட அந்தஸ்தினால நாங்க தான் உயர்த்திருக்கிறோம். காரணம், லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா. சிலர் மற்றவர்களை கொண்டு வேலை வாங்கி கொள்வதற்காக வேண்டி. எல்லாரும் ஒரே அந்தஸ்தில் இருந்துட்டாங்கன்னு சொன்னா வேலை செய்ய முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்கள சிலர் மற்ற சிலருக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்தின காரணம் உலகத்துடைய நிர்வாகம் நடப்பதற்காக வேண்டி. இது முதலாவது விஷயம். இந்த இடத்துல குர்ஆன் அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான், இப்படி உங்கள சிலரை மற்ற சிலரை விட அல்லாஹ் தஆலா உயர்வாக்கினதுக்கு காரணம் எந்த நிலைமையில அல்லாஹ் அவங்களை வச்சிருக்கிறானோ, எந்த பாக்கியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு தந்திருக்கிறானோ அதுல நீங்க எப்படி நடந்து கொள்கின்றீங்க என்று உங்களை சோதிக்கிறது, உங்களை பார்க்கறது. செல்வத்தை கொடுத்து போட்டு அல்லாஹ் தஆலா சோதிக்கிறது, இவர் எப்படி நடக்கிறார். அறிவை கொடுத்து போட்டு அல்லாஹ் தஆலா சோதிக்கிறது, அவர் அறிவை வைத்துக் கொண்டு என்ன செய்கின்றார். செல்வாக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா சோதிப்பால், இந்த செல்வாக்கை வச்சுக்கொண்டு இவர் என்ன செய்கிறார். எனவே ரெண்டு விஷயம். ஒன்று, உலகத்துடைய நிர்வாகம் நடப்பதற்காக வேண்டி. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி. அதனால அர்த்தம் இல்லை, யாருக்கு அல்லாஹ் தஆலா சொத்தை, செல்வத்தை, அறிவை, ஆற்றலை கொடுத்திருக்கிறானோ அவங்க தான் சிறந்தவங்க, மற்றவங்க இப்படி கொடுக்கப்படாதவங்க தாழ்ந்தவங்க என்பது அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலா இடத்துல உயர்வு தாழ்வு அதை வச்சு தீர்மானிக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா இடத்துல உயர்வு தாழ்வு எதை வச்சு தீர்மானிக்கிறான்னா தக்வா கொண்டு, அல்லாஹ்வோட பயத்தை கொண்டு. அது யாராக இருந்தாலும், யார் அல்லாஹ் பயந்து வாழ்றாரோ அவர் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவர். யாருக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லையோ ஒரு சமூகத்துல எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தாலும் அல்லாஹ்வோட பார்வையில கேவலமானவர். அது குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்கள சிறந்தவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல யாருன்னா உங்கள அல்லாஹ் பயந்து வாழக்கூடியவங்க. எது எப்படியோ யார் அல்லாஹ் தஆலா வெளிரங்கமான பார்வையில மற்றவங்களை விட சிறப்பாக்கி வைத்திருக்கிறானோ, உயர்வாக்கி வைத்திருக்கிறானோ அவங்க கீழே வேலை செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்துல, ஊழியர்களுடைய விஷயத்துல,
பணிவிட செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல, தொழிலாளிகளுடைய விஷயத்துல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பல கடமைகள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் அவர்களோட இறக்கமான நடக்கும். சொன்னாங்க, அர்ராஹிமுன் யர்ஹமுஹுர் ரஹ்மான். யார் இறக்கம் காட்டுவாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கம் காட்டுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, மல்லம் யர்ஹமின் நாஸ், யார் மக்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டாங்களோ லம் யர்ஹமுல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டாங்க. எனவே தனது கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பணிவிடையாளர்களுடைய விஷயத்துல இறக்க சுபாவத்தோட நடக்கணும். அதுல ஒன்றுதான் அவங்களுக்கு கூலிய உரிய நேரத்துல கொடுத்துரும். நல்ல வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்காம இருந்தா அது அநியாயம், இல்லாட்டி கூலியை குறைச்சு கொடுக்கறது அநியாயம். சொன்னாங்க, ஆற்றில் அஜீர அஜீரகம், உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய கூலியாளுக்கு அவரோட கூலிய எப்படி நீங்க கொடுக்கணும். சுபஹானல்லாஹ், வேலை முடிஞ்சு மாசக்கணக்குல இல்ல, கபல எஜிப்பா அரக்கும், அவருடைய வேர்வை காயத்துக்கு முன்னாடி ஒருவரை நாங்க கூலி கெடுக்கிறோம். அவரு வேலை செஞ்சார், வேர்வை வெளியாகிட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய வேர்வை காஞ்சி போறதுக்கு முன்னாடி, பத்தி போறதுக்கு முன்னாடி நீங்க அவரை கூலியை கொடுத்துருங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, சரியான ஹதீஸ். நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் 3 பேருக்கு எதிராக நான் வழக்காடுவேன். அல்லாஹ் தான் நீதியான், அவன் தான் தீர்ப்பு செய்யக்கூடியவன், அவன் தான் நீதிபதி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வே சொல்றான், நான் 3 பேருக்கு எதிராக நான் வழக்காடுவேன். அதுல ஒரு ஆள் யாருன்னா, எந்த பெயரை சொல்லி கொடுக்கப்பட்டான் ஒரு விஷயம், அல்லாஹ்காண்டி தாங்க, அல்லாஹ்காண்டி உதவி செய்யுங்க, அல்லாஹ் மீது சத்தியமா நான் இப்படி செய்யறது என்று ஏதோ அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை கேட்டார். அது அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த மனுஷன் என்ன செய்யறான், சும்மா கதற ஏமாத்திட்டான். அல்லாஹ் மீது சத்தியமா செய்யறேன், நான் இப்படித்தான் நடந்து கொள்வேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி முன்னுக்கு வந்தான். அவன் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. அவன் எந்த விஷயத்தை விரும்பினா அதை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான், அவன் ஏமாத்திட்டான். அல்லாஹ் சொல்றான், எந்த பேரை சொல்லி யாருக்கு கொடுக்கப்பட்டு அவன் ஏமாத்தினா அவன் விஷயத்துல நான் வளர்க்காது. 2வது யார் என்று சொன்னா, சுதந்திரமான ஒருவர், ஆணோ பெண்ணும், சுதந்திரமான ஆண் சுதந்திரமான பெண்ணை விற்கிறார். அடிமையை கூட அடிமையை சொல்லி விற்கிறார். வித்து போட்டு அதனால கிடைச்ச பணத்தை இவர் சாப்பிடுறார். அடிமையை விற்கிறது ஹராம். அடிமை இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ பெண்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுறாங்க. அங்க சொல்லக்கூடியவங்க, வெளிநாடுகள்ல சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, அங்க போடப்படக்கூடிய இந்த ஒப்பந்தங்களை பார்த்தா அடிமைகளை போகணும். என்னத்தையும் சொல்லி அனுப்பி பாவம் அப்பாவை பெண்கள். எல்லாம் பாதுகாக்கணும். யாரும் சுதந்திரமானவர்களை அடிமைகளாக போல விட்டு அந்த பணத்தை அனுபவிப்பாங்களோ அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் வழக்கு பேசும். பயங்கரமான விஷயம். 3வது விஷயம் சொன்னாங்க, ஒருவர் ஒருவர் கூலி கெடுத்தார். அது பள்ளி வேலையாக இருக்கலாம், நிர்வாக வேலையாக இருக்கலாம், கடை வேலையாக இருக்கலாம், ஆபீஸ் வேலையாக இருக்கலாம். அவர்கிட்ட நல்ல வேலை வாங்கினார், நல்ல வேலை வாங்கினார். ஆனா அஜரகம், அவர் கூலியை கொடுக்கல, சம்பளத்தை கொடுக்கல, ஒழுங்கா ஊதியத்தை கொடுக்கல. இந்த 3 பேருக்கு எதிராக புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, அல்லாஹ் சொன்ன நான் வழக்கு பேசு. 1வது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு ஏமாற்றிட்டார். 2வது சுதந்திரமான ஒருவரை அடிமையை போல விட்டு அந்த பணத்தை இவர் சாப்பிடுறார். 3வது ஒருவருக்கு நல்ல வேலை வாங்குறார், ஆனா அவர் சம்பளத்தை கொடுக்கல, ஊதியத்தை கொடுக்கல. இந்த 3 பேர் விஷயமாக நாளை கியாமத்துடைய நாளையில அனஹஸ்முஹும், நான் வழக்காடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல வருது. முஸ்தரக் ஹாக்கிம்ங்க, அல்லாஹ் தஆலாவுடைய ஆக பெரிய பாவங்கள் உள்ளது. இன்ன அலம துனூபி இன்னல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய பாவங்கள் உள்ளது. ஒன்று ரஜுலுன் தஸவ்வஜ இம்ரஅத்தன்,
ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார். பலம்மா கவா ஹாஜதஹு மின்ஹா, அவளோட குடும்ப வாழ்க்கை நடத்தினார். சந்தோஷமா எப்படி எல்லாம் இவருக்கு ஆசை இருந்துச்சோ அந்த பெண்ணிலிருந்து அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் அனுபவித்தார். பிறகு கும்ம தல்லகா, ஒரு பிரச்சனை வந்துச்சு, தலாக்கு சொல்லிட்டார். தலாக்கு சொன்னதோட மட்டும் இல்ல, வதஹத பிமஹரிஹா, அவளுக்கு கொடுத்த மஹரை எடுத்துட்டு போயிட்டார். கொடுத்திருக்க 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா மஹர் கொடுத்தார். அவளோட குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார், உடல் உறவு கொண்டார், ஒரு தலாக்கு சொன்னார், ஒரு கொடுத்த மஹரையும் எடுத்து கொண்டு போறார். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல ஆகப்பெரிய பாவம். விஷயமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், நீங்க அவங்க இல்ல உங்களோட மனைவிமாருக்கு குவியல் அளவு நீங்க கொடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டதுக்கு பிறகு அப்படி ஏதாவது தலாக்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டாலும் நீங்க கொடுத்தது திருப்பி எடுக்காதீங்க. இந்த பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார், அது எப்படி நீங்க எடுக்க, உங்களுக்கு என்ன உரிமை? சில சொல்றது நாங்க இத்தனை நாங்க கொடுத்திருக்கிறோம், இத்தனை. சில மக்கள் என்ன செய்யற, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக பேருக்கும் புகழுக்கும் மகரை கூட்டி கொடுக்கிறது. 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் என்று ஒரு ஏதோ குடும்ப வாழ்க்கையிலையும் ஈடுபடுறது. ஒரு சில பிரச்சனை வந்ததோடய இவ வழக்கு போட்டு கொடுத்த மகாரையெல்லாம் திருப்பி எடுத்து பச்சை ஹராம். அல்லாஹ் ஆகப்பெரிய பாவம், சரியான ஹதீஸ். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே அந்தத்தில் உள்ள பாவம் வரஜுலுன் இஸ்தஅமல ரஜுலுன் வதஹப பிஅஜ்ரத்திஹி, ஒருவர் வேலைக்கு வாங்கினார். அது எந்த வேலையா இருக்கலாம், எந்த வேலையோ, கிணறு தோன்ற வேலையா இருக்கலாம், இல்லாட்டி மரணத்துல வேலையா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், கருத்துதல், எனக்காக செய்யக்கூடிய வேலை வாங்கினார். ஆனா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எடுத்துக்கொண்டு இவர் போயிட்டார், சல்லியை கொடுக்கல. அல்லாஹ்வுக்கு ஆகப்பெரிய போகும். 3வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு யக்துல் தாபத்தன் அபத்தன், ஒரு என்ன செய்யறாரு, எந்த காரணமும் இல்லாம மிருகங்களை கொள்றது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு உலகத்துல தொழிலாளர்களுக்கு உரிமை பேசுறாங்க, மிருகங்களுக்கு உரிமை பேசுறாங்க. இப்பதான் பேசப்படுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி தொழிலாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு, மிருகங்களுக்கு உரிமை பேசுகிற மார்க்கம் இஸ்லாம். சொன்னாங்க இந்த 3 இந்த பெண்கள் உரிமை பேசுறாங்க. இந்த ஹதீஸா சொல்ல, இந்த ஹதீஸ்ல 3 பேர் உரிமை சொல்லப்படுது. பெண்களுடைய உரிமை சொல்லப்படுது, தொழிலாளர்களுடைய உரிமை சொல்லப்படுது, மிருகங்களுடைய உரிமை சொல்லப்படுது. திருமணம் முடிச்சார், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார், தலாக்க சொன்னார், மஹர் எடுத்துக்கொண்டு போனார், ஆகப்பெரிய பாவம். 2வது ஒருவர்கிட்ட கூலி வேலை வாங்கினார், சம்பளத்தை கொடுக்கல, இவர் இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டார். இருக்கிறாங்க ஏஜென்சி அமைப்புல வேலை செய்யக்கூடியவங்க, இல்லாட்டி புரோக்கரிங் அமைப்புல வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு ஆளை செட் பண்ணி கொடுக்குற, கல்வி எடுக்கிற, வேலை செஞ்சுட்டவனுக்கு கொஞ்சம் கொடுக்குற, மற்ற தேவைகளுக்கு பச்சை ஹராமி. பச்சை ஹராம். அல்லாஹ் அதுல பறக்கத் செய்ய மாட்டான். அல்லாஹ் பறக்கத் செய்யவே மாட்டாங்க. அது பரம்பரை தாக்கம். மற்றவன் சொத்துல எந்த அடிப்படை ஒரு மனிதன் ஒரு பொருள் மற்றவனுக்கு ஹலாலாக அது மாலும் இல்லாட்டி மன விருப்பத்தோடு கொடுக்கணும். 2வது விஷயம். சகோதரர்களே, எனவே எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்கள விஷயத்துல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலிய உரிய முறையில் கொடுக்கிறோம். ஏமாற்றக்கூடாது, குறைச்சு கொடுக்க கூடாது. புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு, 3 பேர் பிரயாணம் போறாங்க. 3 பேர் பிரயாணம் போனா அதுல ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கொண்டாங்க. அருமையான மலை, ஒரு பாறான் கல்லு குகையுடைய வாசல அடைச்சு போச்சு. நீண்ட ஹதீஸ். எவ்வளவு சத்தம் போட்டாலும் வெளியே வரையலாம். 3 பேரும் குகைக்குள்ள. 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாங்க வெளியே வாரத்துக்கு எந்த வழியும் இல்லை, நாங்க என்ன செய்வோம்னா 3 பேரும் அவங்களோட வாழ்க்கையில அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன அமல் செஞ்சாரோ அந்த அமல சொல்லி அல்லாஹ் இடத்துல வசீலா தேடுது. அல்லாஹ் உதவி. அதுல ஒரு வசீலா தேடுறார். யா அல்லாஹ், எனக்கு ஒரு கூலிக்கு வந்தான், நான் அவட வேலை வாங்கினேன். அவன் வேலை செஞ்சு முடிஞ்சதோடு அவன் சம்பளத்தை கொடுத்து, அவனோட ஊதியத்தை கொடுத்து, அவன் சொல்ல இது போதாது என்று சொல்லிட்டு போயிட்டான். நான் என்ன செஞ்சேன், அவன் பணத்தை எடுத்து ஒரு ஆடு வாங்கி போட்டேன். காலப்போக்குல ஆட்டு பண்ணையா மாறிட்டு
நாள் கழிச்சதுக்கு பிறகு அவன் என்கிட்ட வந்து சொன்னான், ஒரு காலத்துல நான் உனக்கு வேலை செஞ்ச பணத்தை நான் எடுக்கல, அந்த பணத்தை தா என்று கேட்டு வந்தான். நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த பாரு இந்த ஆட்டு பண்ண அவ்வளவும் உன்னுடையது. அவன் சொன்னா என்னோட விளையாடாத, உண்மையத்தான் சொல்றேன், இவ்வளவு ஆடுகளும் உன்னுடையது. யாழ்லா, அவன் ஒரு ஆட்டை கூட மிச்சம் வைக்காம அவ்வளவு ஆடுகளையும் எடுத்துட்டு போனான். இதுதான் இந்த குடுக்கல் வாங்கல். இப்படி செஞ்சுடுவா செஞ்சா அப்படியே கல்லாசி மற்ற விஷயங்களை கண்ணியமான உலமாக்கிட்ட கேட்டுக்கொண்டு நேரம் போதாது. எனவே இந்த விஷயம் வந்து கூலியவங்க கொடுக்கும். ரெண்டாவது, எந்த காரணம் கொண்டும் அநீதி இழைக்கக்கூடாது. அவங்கள்ட்ட அநீதி செய்யக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குல சம்பளம் கொடுக்கறதில்ல, போனஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல, 8 அவர் 10 அவர் வேலை செஞ்சு போட்டு அது 5 அவர் 6 அவர் சொல்லி காட்டுற, கொஞ்ச நாளைக்கு லீவ் கொடுத்தாலும் அதை மொத்த லீவா கணக்கெடுக்கிற இடத்துல இருக்கு. அவர் 2 அவர் லீவ் எடுத்திருப்பார், ஆனா அவர் ஒரு நாளா கழிப்பாங்க. அநியாயம் செஞ்சிடக்கூடாது. ஊழியர்கள் மனுஷன், அது பள்ளியில் உள்ளவங்களா இருக்கலாம், மற்ற இடத்துல இருக்கலாம், அவங்களுக்கு மனுஷ உணர்வு இருக்கு, அவங்களுக்கு ஹக்க கொடுக்கணும். கவலையான செய்திகள் எல்லா பள்ளிகளையும் நாம சொல்லல, எல்லா நிறுவனங்களையும் சொல்லல. ஊழியர்களுக்கு மாசத்துல 4 நாள் தான் லீவ், ஞாயிறு லீவ் இல்லை, மற்ற லீவ் இல்லை. உதாரணத்துக்கு அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, இச்சை இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளை இருக்கு. அப்ப 10 வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்தா சுப்ஹானல்லாஹ். இப்ப ஒரு நாளைக்கு மாசத்துக்கு 4 வருஷத்துல 48 நாள் தான். அப்ப அவன் மனைவியோட குடும்பத்தோட 48 நாள். 10 வருஷம் பார்த்தா 448. 10 வருஷம் கணவன் மனைவியா வாழ்றவன் ஒரு வருஷத்துல ஒரு வருஷம் சில மாதங்கள் தான் வரும். ஒரு வருஷமும் சில மாதம். சமூகம் யோசிக்கணும். சில மோதிகளுடைய நிலைமையை பாருங்க, சில ஊழியர்களுடைய நிலைமையை பாருங்க, சில நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய நிலைமையை பாருங்க. அவனோட வீட்டுல போனவனுக்கு மனைவி இருக்கி, அவனுக்கு ஆசை இருக்கு, ஈச்சை இருக்கி, அவட வீட்டுல பெண்கள் இந்த நிலைமையில இருப்பாங்களே தெரியாது. என்ன செய்யும்? அதனால சமூகம் யோசிக்கணும். மசூதியில் இருக்கக்கூடியவங்க, நிறுவனங்கள் இருக்கக்கூடியவங்க, சில ஊழியர்களாக அந்த கேட் கீப்பர்களாக இருக்கக்கூடியவங்கள விஷயங்கள்ல யோசிச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம். எனக்கு காரணம் என்ன இல்ல, அவங்களுக்கு அநியாயம் நடந்துட்டு சொன்னா அது சமூகத்தை பாதிக்கும். ஒரு ஆணி நல்லப்படுத்துறாரு. சமுதாயத்துடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட, சமூகத்துடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட, ஏழைகளுடைய சாபமும் ஊழியர்களுடைய சாபமும் ஒரு கீழ்காரணம். அநியாயம் இழைக்கப்பட்டவங்க அல்லாஹ் ஹதீஸை குறிச்சது, என்னுடைய அடியார்களே ஹர்ரம் சொல்லும், நான் அநியாயத்தை இலக்கிய ஹராமாக்கிட்டேன். எனவே நீங்க யாருக்கு அநியாயம் செய்ய பேசுறாதீங்க சொன்னாங்க. அநியாயத்தை பயந்து கொள்ளுவோம். அநியாயம் கியாமத்துடைய நாளையில உங்களை தடுமாற வைக்கும் இருள்கள். ஒவ்வொரு அநியாயமும் அப்படியே பயங்கரமான இருள்களாக வந்து சேரும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி சொன்னாங்க. 3 பேர் துஆ அல்லாஹ் நிச்சயமா ஏற்றுக்கொள்வார். ஒன்று தகப்பனுடைய துஆ. அதனால பிள்ளைகளுக்கு நல்ல துஆ செய்யும். என்னதான் பலவீனமானவனா இருந்தாலும் அல்லாஹ்வோட வாழ்க்கையை சிறப்பாக்கிப்போம். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டான், இதுக்காக நம்ம திருத்தி தீர்க்கறது. இந்த எக்ஸாம்ல வயலான ஆரோக்கியம் காத்தாகும், அதுக்காக நம்ம திருத்தி தீர்க்கறது. அவன் உற்சாகப்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு எழுதி துஆ செய்யும். தாஜ்ஜுத் நேரத்தில் எழுதி பிள்ளைகளுக்கு துஆ செய்யும். நீ வாப்பாவே பத்து பார்த்தா எப்படி தாஜ்ஜுத்ல துஆ செய்யும், பிள்ளைகளுக்கு துஆ செய்யும். 2வது பிரயாணி முஸ்தாக்கு கல்யாணிகளுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். 3வது அநீதி இழைக்கப்பட்டது. அநீதி, உரிய சம்பளத்தை கொடுக்கல, உரிய லீவை கொடுக்கல, இல்லாட்டி இவர் ஆணவத்தோட பேசுறார், ஒரு பொஸ், ஒரு பெரிய ஆள், இவன் மனசு ஒடிஞ்சு வைக்கான். உனக்கு சத்தம் போட்டாலும் இல்ல, டிக்கெட்டை வச்சுட்டு செஞ்சிருவேன். என்ன செய்யற? அவன் மனசாக இருக்கும், அல்லாத எழுதுறான். அது இவர பரம்பரையை பாதிக்கும். சொல்லலாம் சொன்னாங்க, அநியாயம் செய்யப்பட்ட பத்வா கழிந்து கொள்ளும். அத அல்லமா அது அப்படியே மேகத்துல மேகம் வரையில அது சுமத்தி வைக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், கொஞ்சம் என்னுடைய
கண்ணியத்தினை சத்தியம் அல்ல, கண்ணியத்தினை சத்தியம் பண்ண தவறாக வரக்கூடிய அறிவிப்பு. என்னுடைய கண்ணியத்தின் மீது, என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியம், இவனுக்கு நான் உதவி செஞ்சே தீருவேன். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நான் இவனுக்கு உதவி செஞ்சே தீருவேன். இது என்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியம். அல்லாஹ் சத்தியம் பண்றது. சுத்தமான குரான் அல்லாஹ் விளங்கப்படுத்தும். அநியாயம் செஞ்சவங்க வெகு விரைவில் இறங்கி கொள்வாங்க. எப்படி அவங்க திரண்டு போவாங்க. உலகத்துல ஒரு காலமும் அநியாயம் நினைக்காது. அது ஆட்சியாளர்களாக இருக்கலாம், கொடுங்கோல்களா இருக்கலாம். வரலாறுகளை பார்க்கிறோம். எத்தனை ஆட்சியாளர்கள் இன்றைக்கு விரட்டப்படுறாங்க, கேவலப்படுத்தப்படுறாங்க. வரலாறு எடுக்கணும். யார் எதை வச்சு பெருமை அடிப்பாரோ அதை கொண்டு எல்லாம் கேவலப்படுத்தணும். ஆட்சி வச்சு பெருமை அடித்தா அதே ஆட்சியாளர் கேவலத்தை உண்டாக்கும். பணத்தை வச்சு பெருமை அடித்தால் அதே பணத்தால் கேவலத்தை உண்டாக்குவார். அதிகாரத்தை வச்சு பெருமை அடித்தால் அதே அதிகாரத்தால் கேவலத்தை உண்டாக்குவார். ஆயுதங்களை வச்சு பெருமை அடித்தால் அதே ஆயுதங்களால் கேவலத்தை உண்டாக்குவார். அவன் பெருமை அடித்தான். இந்த நாட்டில் ஓடக்கூடிய அத்தனை ஆறுகளும் எனக்கு கீழால ஓடுது, நான் பெரிய ஆள். பரிசுத்தமான குரான் அல்லாஹ் சொல்லுவான், ஆறுகள் இணைக்கீழால ஓடுது. அப்பெல்லாம் துருசிரும் நீங்க பார்க்கத்தானே செய்யுங்க. அம்மான நான் திறந்தவனா அல்லது இந்த இழிவான மூசா திறந்தவரா அப்படி என்று திரும்பி அடித்தான். ஏன்? அவன் நாட்டில் ஓடக்கூடிய தண்ணியை வச்சு, இந்த நாட்டில் நீர்வளம் சிறப்பாக இருக்கும், அவன் விவசாயம் நல்லா இருக்கு. விவசாயம் நல்லா இருந்தா பணம் வந்து சேரும். அதனால பெருமை அடித்தான். சொல்லி கொஞ்ச காலம் போகல, நல்லா வழங்கி கொள்ளும். எந்த நீர், எந்த தண்ணீர் தனக்கு கீழாக ஓடுவதாக பிறவன் பெருமை அடித்தானோ, கொஞ்ச காலம் போகல அந்த தண்ணி பிறவனுக்கு கீழால இல்ல, பிறவனோட தலைக்கு மேலால ஓடுச்சு. கீழால தண்ணி ஓட, மேலால தண்ணி ஓடுச்சு. இப்ப தண்ணி மேல, பிறவன் கீழே. என்ன சொல்றான்? பிரசித்தமான குரான் அல்லாஹ் சொல்லுவான், حتى إذا أدرك الغرق قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. பனு இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டாங்களோ அந்த அல்லாஹ் நானும் ஈமான் கொண்டேன், நான் நல்லா நடக்க போறேன். எப்படி 6 ஆண்டு இப்பதானே உனக்கு இந்த நாணம் கிடைச்சிச்சு. அல்லாஹ் சொல்றான், நீ சக்தி நேரத்துக்கு முன்னாடி செஞ்ச அட்டகாசத்தை நினைச்சு பாரு என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா, என்னோட புதிய பாதுகாப்பேன். ஏன் உன்ன மாதிரி யார்த்த வருவாங்க, அவங்களுக்கு அத்தாட்சி ஆயிடும். 3000 வருஷத்துக்கு மேல அல்லாஹ் அவன் பொடிய பாதுகாத்து வாரான். பிறவுன் மீது இறக்கத்துல இல்ல, பிறவுனை போல அநியாயக்காரர்கள் பாடம் படிக்கிறார்கள். எங்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் விஷயத்தில் அநியாயம் செய்யக்கூடாது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறக்கமா நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடையாக இருந்திருக்கிறாங்க, ஊழியர்கள் இருந்திருக்கிறாங்க. எப்படி நடந்திருக்கிறாங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கையால யாரையும் அடிச்சதில்லை, ஒரு பெண்ணையும் அடிச்சதில்லை, ஒரு ஹாஜில் ஒரு ஊழியரை பணிவிடையை அடிச்சதே கிடையாது. எல்லார பாதையில போனா அது வேற விஷயம். அனசல் எல்லாம் 10 வருஷம் பணிவிடை செஞ்சிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் பணிவிடை செஞ்சிருக்கிறேன், ஒரு நாள் கூட எனக்கு ஏன் நான் செய்யாத வேலையை பார்த்து செஞ்சிருக்கலாமே, செஞ்ச வேலையை பார்த்து ஏன் இப்படி செஞ்சா என்று கூட என்ன அலட்சியம் கிடையாது. அப்படிதான் திருத்துவதாக இருந்தா அன்பான இறக்கமான வார்த்தைகள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி நடித்தார், கேட்ட அரசு வேலை செய்யக்கூடியவங்க எத்தனை நேரம் மன்னிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் மன்னிக்கணும் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 நேரம் மன்னிக்கணும். 70 அபூ தர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தா அவங்களோட ஊழியரோட இல்ல அவரோட அடிமையோட வாரா 2 பேருக்கு ஒரே விதமான உடுப்பு. 2 பேரும் என்ன வித்தியாசமா இருக்கு? 2 பேரும் உங்களோட அடிமையும் நீங்க ஒரே உடுப்ப உடுத்திருக்கீங்க சொன்னாங்க. இல்ல ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஒரு நாள் எனக்கு ஒரு ஆளோட கிடைச்சினேன், நான் அவருக்கு ஏசி போட்டு அவர் ரசூலுல்லாஹி சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் இவர் என் உம்மா சொல்லி ஏசுறார், அபூதர் என் உம்மா சொல்லி ஏசுறார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ இவர் உம்மாவை சொல்லியா ஏசுனீங்க? ஆமா சொன்னாங்க. செய்யாதீங்க, காரணம் உங்களோட அடிமைகள் உங்களோட சகோதரர். நீங்க என்ன செய்வீங்கன்னா, நீங்க சாப்பிடுறத அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, நீங்க உடுக்கிறத அவங்களுக்கு உடுக்க கொடுங்க, அவங்களால செய்ய முடியாத வேலைகளை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. அப்படித்தான் அவங்கள சக்திக்கு அப்பாற்பட்ட வேலைகளை கொடுத்தா அவங்களுக்கு நீங்க இந்த வேலையில உதவியாக இருங்க. அண்டையில நான் முடிவெடுத்தேன், இதுக்கு பிறகு எனக்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்களோட நான் இப்படித்தான் நடப்பேன் என்று அபூ தர் ரலியல்லாஹு தஆலா.
எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த விஷயங்கள் நாங்கள் நிறைய பாடம் படிக்க வேண்டும். ஒரு சஹாபி வாரா சொன்னார், என்கிட்ட நிறைய பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்குன்னா அவங்க எனக்கு ஏமாத்துறாங்க, எனக்கு மாறு செய்யறாங்க. நானும் மனுஷன் தானே, நான் ஏசுற, அவங்களுக்கு அடிக்கிற, கியாமத்துடைய நாளையில நிலைமை என்னன்னு சொன்னாங்க. நீ பாருங்க, நல்ல கியாமத்துடைய நாளையில அவங்க மாறு செஞ்சதும் நீங்க தண்டனை ஒண்ணு நிறுத்தப்படும். உங்க 2 பேரு நடவடிக்கை சரிசமமாக இருந்தா, அவங்க மாறு செஞ்சதும் நீங்க தண்டனை கொடுத்ததும் சரியா இருந்தா உங்களுக்கு சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை. இல்ல நீங்க உங்களோட தண்டனை குறைவாக இருக்கு, அவங்க மாறு செய்து கூடுதலாக இருந்தா அவங்களோட நன்மையில உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி இல்ல உங்களோட தண்டனை கூடுதலாக இருக்கு, அவங்க மாறு செய்து குறைவாக இருக்குமெண்டா அல்லாஹ் உங்களோட நன்மை அவங்களுக்கு கொடுக்கணும். 3 ஒன்று நடக்கும். ஒன்று 2 சரிசமமாக இருக்குமெண்டா சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை. இல்ல உங்களோட விஷயம் குறைவாக இருந்தா அவங்கள்ட்ட இது கொடுக்கப்படும், இல்ல அவங்களோட விஷயம் குறைவாக இருந்தா கொடுக்கப்படும். இதை கேட்ட உடனே அந்த சஹாபி சொன்னார், ரசூலுல்லாஹ் இதுக்கிட்ட அதிர்ச்சி ஆயிட்டார். சத்தம் போட்டு கட்ட அழ ஆரம்பிச்சுட்டார். ஏன் அழுது, நீ குர்ஆன் இல்லையா? குர்ஆன் நீதம் என்று சிலராட்டு கொடுத்தாக்குவோம் என்று, நாங்க யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம் என்று நீங்க நசரத்தை ஓத இல்லையா அப்படின்னு மாறி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், யார சொல்லலாம், இதுல தப்புறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி? நான் உங்களை சாட்சியாக்குறேன், நான் அவ்வளவு பேரையும் அடிமத்தனத்திலிருந்து உரிமை விடுறேன் சொன்னார். இப்படியெல்லாம் வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் விரிவாக்கத்துக்கு நேரம் இடம் கொடுத்தேன். ஆன காரணத்தினால நான் சொல்லிட்டு வரக்கூடிய விஷயம் என்ன ஒன்று சொன்னா, எந்த அமைப்புகள், அது மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், முஸ்கூல்களாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், வீட்டுல வேலை செய்யக்கூடிய சேவந்தர்களாக இருக்கலாம், பஸ் இல்லை வாகன டிரைவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவன் மனுஷன், அவனுக்கு இதயம் இருக்கு, அவனுக்கு ஆசை இருக்கு, அவனுக்கு மனித உணர்வு இருக்கு என்ற ரீதியில அவங்களோட இரக்கமாக அன்பாக நடக்க வேண்டும். ஏன்னா தப்புகள் தவறுகள் செய்யக்கூடிய நேரத்துல அதை பண்பான முறையில தான் அதை திருத்த வேணும். அதே நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் இந்த காலத்துல பிரிசா போடுறாங்க. சில இடங்கள் பள்ளிக்கு மோதலுக்கு சம்பளம் 35,000. 35,000 யாருக்கு வாழை இல்லை? மோதலுக்கு மனைவி இல்லையா? மோதலுக்கு பிள்ளைகள் இல்லையா? அவன் 24 படிச்சாலும் பள்ளியில் இருக்கணும், டொய்லெட்டுக்கு வரணும், பள்ளி கிளீன் பண்ணணும். 35,000 சம்பளம். அரபு நாடுகள் அப்படி பார்த்தா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் வீட்டுடைய கண்ணியத்துல எங்க தூக்கி வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் படித்தவங்க, புத்திஜீவிகள், நல்ல உலமாக்கள் சேர்ந்து மற்ற இமாம்களுடைய விஷயத்துல, அதே மாதிரி பாடசாலைகள்ல படிச்சு கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுடைய விஷயத்துல, அதே மாதிரி மற்ற உத்தியோகங்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்தணும். இன்னைக்கு எத்தனை அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் ஏதோ சம்பளம் கொடுக்குது, குறிப்பா ஆசிரியர்களுடைய விஷயத்துல. ஆனா போதாது. 40,000 50,000 இன்னைக்கு இந்த நாட்டில் எவ்வளவு வருமானம் விலைவாசி கூட்டிக் கொண்டு போகுங்க. எனவே இந்த விஷயத்துக்கு எல்லாம் சேர்ந்து கவனம் செலுத்தி எங்களால முடியுமான அளவுக்கு சமூகம் என்ற ரீதியில நாங்க அந்த விஷயம் எப்பயோ நடக்க உள்ள விஷயத்தை பேசி போட்டு எத்தனை பேரு தன்னுடைய சுயலாபத்தை தன்னுடைய பேரை வளர்த்துக் கொள்றாங்க. அதை விட்டு போட்டு ஆக்கப்பூர்வமான சமூகத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கவனம் செலுத்த வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நம் மனிதர்களுக்கு நசீபாக்கி போனாங்க. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.